காலை வணக்கம் அன்பர்களே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:26 சரிங்களா. 6:26க்கு வந்து ஏன் டைம் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா 24/7 வித்தின் 5 செகண்டில் வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா பேமெண்ட் வந்து கிரெடிட் பண்ணிடுறாங்க மால்கோ பேயில் சரிங்களா. இப்போ நான் ஆப் ஓப்பன் பண்ணிவிடுதேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ரிவார்ட்ஸை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா என்னோடய வேலெட்டில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு இங்கே ஷோ ஆகுது. 409 ரூபா இருக்குது சரிங்களா. இப்போ வந்து நான் அந்த ரீடீம் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 400 ரூபா என்ட்ரு பண்ணுறேன் சரிங்களா. மினிமம் 400 ரூபா இருந்தால் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிடக்ஷன் போக 372 ரூபா என்னோடய பேங்க்கு வந்து கிரெடிட் ஆகும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஓடிபி என்ட்ரு பண்ண போகிறேன். அதாவது நம்ம என்ன ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பருக்கு கம்பெனி சைட்லேருந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து கரெக்டாக நம்ம என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் வந்து ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஓடிபியை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. இப்போ வந்து நான் வந்து அந்த ரிவார்ட்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், அமௌண்ட்டு கிரெடிட்டட் 372 ரூபா என்னோடய பேங்குக்கு வந்து கம்பெனி சைட்லேருந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. வித்தின் 2-3 செகண்ட் தான் ஆகுது சரிங்களா. நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும், இதில் வந்து பேமெண்ட் வந்து எவ்வளவு குயிக்காக வருது. இப்போ என்னோடய மெசேஜ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அன்பர்களே, ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் தான் உங்களுக்கு வந்து மால்கோ பே சரிங்களா. நாம் அன்றாடம் வந்து எத்தனையோ ஆப் யூஸ் பண்ணுறோம். விசேஷமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசார்ஜுக்கு தான் நம்ம ஃபோன்பே, ஜிபே, அந்தந்த மொபைல் நெட்வொர்க்கு ஆப்பு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ ஜியோனா ஜியோ ஆப்பில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிகிட்ருப்பீங்க, ஏர்டெல்னால் ஏர்டெல்லில் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்படி அந்தந்த ஆப்பில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இன்கம்ங்கிறது எதுவுமே கிடைக்காது. ஃபோன்பே, ஜிபேயில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ரீசார்ஜுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மால்கோ பேயில் வந்து அப்படி கிடையாது, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிளானுக்குள்ள அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணால் போதும், பே பண்ணால் போதும். ஆனால் அவங்களுக்கு இன்கம் கிடைக்காது. இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக, இது வந்து செகண்டு, இது வந்து தேர்டு, இது வந்து ஃபோர்த்து, இது வந்து ஃபிஃப்த்து, இது 6th, 7th, 8th, 9th, அதாவது 9 பேமெண்ட்டு நான் எடுத்தாச்சு சரிங்களா. 400 ரூபா இருந்தால் இதில் வந்து நீங்கள் பேமெண்ட் எடுத்துக்கலாங்க. 400 ரூபாய்க்கு கீழே இருந்தால் அந்த அமௌண்ட்டை வச்சு ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். இதை மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கலாம் சரிங்களா. யூஸ் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.